சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான முதல் இடைப்பருவ தேர்வுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது அப்படிங்கிறனால மற்ற மாவட்டங்களில் நாளை மறுநாள் ஆரம்பிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமே 2 இயல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் படித்தாலே போதுமானது. அதனால் பேரண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து எவ்வளோ தூரத்துக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னு அவங்களே எழுத வைங்க. அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது தான் அவங்களால எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். பார்த்திங்கன்னா வினாக்களுக்கு விடை தருக இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்வேர்டில் கொடுத்துருக்குது. ஏற்ற தாழ்வட்ட டேஸ் அமைய வேண்டும், நாடு அமைய வேண்டும், தொன்மை என்னும் சொல் பழமை, கூடு கட்டுவதற்கு மரம் கிடைக்காத பறவைகள் டேஸ் இடம் சென்றன, ஏதிலிகளாக சென்றன. இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கக்கூடியது தான். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை, இந்தியாவின் பறவை மனிதர், சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. இந்த பொறுத்துக்க இருக்கு இல்லைங்களா, இது விளைவுக்கு அப்படின்னம்னா அந்த விளைவுக்கு அப்படிங்கிறது, இளமைக்கு அப்படிங்கிறது, பழமையான இலக்கண நூல் அப்படின்னம்னா தொல்காப்பியம் அப்படிங்கிறது, மொழி கணினியின் வடிவம் எண்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நேருக்கு நேரம் எடுத்து எழுத போகிறாங்க. அடுத்து கீழே பார்த்திங்கன்னா வினாக்கள். நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தமிழ் ஏன் மூத்த மொழி என்று அழைக்கப்படுகிறது? பறவைகள் எக்காரணங்களுக்காக இடம்பெயர்ந்தன? வலசை போகிறது இல்லையா, அந்த வலசை போதுவதில் எதற்காக அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னம்னா இலக்கண பதிகளில் தமிழ் இலக்கணம் எத்தனை ஏற்படும் அவையாவை? மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக. பின்வரும் எண்களுக்கு தமிழ் எண்களை எழுதுக. இந்த மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக அப்படின்னம்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் 3யுமே எழுதி அந்த 3யுமே நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணி காமிக்கணும். ஏன்னா இது 3 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால மார்க் பண்ணி காமிக்கணுங்கிறத சொல்லிடுங்க. பின்வரும் எண்களுக்கு தமிழெண்களை எழுதுக. இப்போ கா அப்படின்னம்னா அந்த தமிழன் ரூ அப்படிங்கிறத எழுதணும். 10 அப்படிங்கிறதுக்கு இது இந்த தமிழன் எழுதணும். பாரதிதாசன் இன்பத்தமிழ் பாடலில் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற வரி முதல் வாழ்வுக்கு நிருமித்த ஊர் என்ற வரி வரை முடிய மனப்பாட பகுதி கேட்டிருக்காங்க. 6 மார்க். அதுக்கு 6 வரி கொடுத்துருக்கனால 6 மார்க்கு. அக்ரிணை பகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது? ஆக்சுவலாக பாகற்காய்னு வந்திருக்கணும், பகற்காய்னு கொடுத்துட்டாங்க. அக்ரிணை அல் கூட்டல் திணை, பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அப்படிங்கிற மாதிரி பிரித்து எழுதுவோம் இல்லையா, அதுக்கான பொருள் சிறப்பு கேட்டிருக்காங்க. இது 4 மார்க் கொஸ்டினில் இருக்கக்கூடியது. இது டவுன்லோட் லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. தேங்க்யூ.